ஒரு ஜாதகத்தில் குழந்தை சம்பந்தமான விஷயத்தை குறிப்பிடுவது குரு, அதுக்கப்புறம் சூரியன். இந்த ரெண்டும் டேமேஜ் ஆகிருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சந்தியில் இருக்குது. அப்போ ஒரு 28 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே குரு இருக்குது, அல்லது 0 2 டிகிரி இருக்குன்னா, எங்கள் மாமா குழந்தை இல்லைன்னு சொல்லி என்னை சின்ன வயசுலேயே பிறந்தோடனே தூக்கி கொடுத்துட்டாங்க, நான் எங்கள் மாமா வீட்டில் தான் வளர்ந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ இதில் ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு இவர் ஒன்று தத்து பிள்ளையாக போயிடுறாரு. அப்படின்னா இவருக்கு ஒரு தத்து பிள்ளை வந்துடுது. இல்லாட்டினா இவருடைய ஃபியூச்சரில் இவருடைய குழந்தைக்கு குழந்தை இல்லாமல் போயிடுது. அப்போ இதை பார்த்து ஜாதகம் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் இன்டீப்பாக போய் பேசும்பொழுது ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு சந்ததி விருத்திகளில் கை வைக்கிறது குரு சூரியன் அப்படிங்கிறது பேசிக்காக குழந்தை பிறகுறதுல பிரச்சனை. சூரியன் சந்திரன் மட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் டிஃப்ரெண்ட் 10 வயசு 5 வயசு 6 வயசு இருக்கு. அப்போ ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் எல்லாம் 5 வயசுக்கு மேலே கேப் இருக்குது அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ ஜெனட்டிக்கான. சார் வணக்கம். வணக்கங்க, நேரில் வணக்கம். இந்த திருமணமாகி குழந்தை பிறக்கிறதுல தாமதமாகிறது அப்படின்றது 10 வருஷம் இருக்கும், 15 வருஷம் இருக்கும், குழந்தை பிறப்பில் தாமதமாகுது. உடல் ரீதியாக எந்த பிரச்சனையுமே கிடையாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் குழந்தை பிறப்பில் தாமதமாகுது. என்ன காரணமாக இருக்கும்? இந்த பாதிப்பு அப்படின்றது இப்போ சமீபத்தில் நிறைய பேருக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. என்ன காரணம்? ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் இந்த பாதிப்பை கொடுக்கும் சார்? ஒரு ஜாதகத்தில் குழந்தை சம்பந்தமான விஷயத்தை குறிப்பிடுவது குரு, அதுக்கப்புறம் சூரியன். இந்த ரெண்டும் டேமேஜ் ஆகிருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு சந்தியில் இருக்குது. அப்போ ஒரு 28 டிகிரிலேருந்து 30 டிகிரிக்குள்ளே குரு இருக்குது, அல்லது 0 2 டிகிரி இருக்குன்னா அவங்களுக்கு குழந்தை பிறகுல சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் மிஸ்கேரேஜ் ஆகிறது, இது மாதிரி விஷயங்கள் இருக்கலாம், அல்லது ஏதோ கரு உருவதில் தடையாகிறது இது இருக்கலாம். அப்போ குரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இது மாதிரி சம்பவங்களை கொடுக்கும். சூரியன் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவுமே இதுக்கு ஈக்குவலான ஒரு கரு உருவதில் தடை, அப்படி சில சம்பவங்களை கொடுக்கும். இது சரி பண்ணிக்கலாம், அல்லது மருத்துவ ரீதியாக சரியாயிடும். அப்படி ஒரு ஜாதகத்தில் இதெல்லாம் தவிர்த்துட்டு சூரியன் புதன் மட்டும் தனியாக இருப்பது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சந்ததி விருத்தியை தடை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சூரியன் புதன் சந்திரன் இந்த 3 சேர்ந்துருக்கிறது ஏதோ ஒரு பஞ்சாயத்தையே கொடுக்குது. நான் சமீபத்தில் நிறைய ஜாதகங்கள் பார்க்குறேன், பார்த்த உடனே கேட்குறேன் ஏதோ ஒரு தத்துப்பிள்ளை சம்மந்தமான விஷயங்கள் இருக்குது அப்படின்றப்ப, இல்லை சார் எங்களுக்கு குழந்தை பிறகு தாமதமானது உண்மைதான், ஆனால் தத்துப்பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறமா விசாரிக்கிறப்ப எங்கள் அப்பா அம்மா விசாரிக்கிறப்ப இவரே தத்துப்பிள்ளையாக வந்திருப்பார், இல்லைன்னா இவங்க இந்த ஐவிஎஃப் சம்மந்தமான ட்ரை பண்ணியிருப்பாங்க. நான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறப்ப அவர் ஜாதகம் கொடுத்தோன்னே சூரியன் புதன் சந்திரன் இருக்குது, உங்கள் மனைவி ஜாதகங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்க ஜாதகத்துலேயும் சூரியன் புதன் இருக்குது, அதுக்கு 5ல் சந்திரன் இருக்குது. அப்போ ஏதோ குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் பிரச்சனை இருக்குங்க அப்படிங்கிறப்ப என் ஒய்ஃபுக்கு எனக்கும் ரொம்ப வருஷமாக போராடுறேன், குழந்தை இல்லை, நிறைய செலவு பண்ணியாச்சு, என் ஒய்ஃபோடைய உடம்புலாம் வீணாக போச்சு. கடைசியில் கர்ப்பப்பையில் இந்த 2 டியூபும் அடைச்சி ஒவ்வொரு டியூப்பாக எடுத்தாங்க, கடைசியில் கர்ப்பப்பையும் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்கிறது சார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறது? அது இருக்குது, அந்த சூரியன் புதன் தன்மை இருக்குது. அப்போ என்னென்னா ஒன்று நீங்கள் ஏதாச்சும் அடாப்ஷன் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொன்னால் சரகேசி மதர் போகலாம், அதுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்றப்ப எனக்கு 2வது கல்யாணம் ஆகுமான்னு கேட்குறாரு. ஓகேங்களா? அப்படி ஒரு அப்போ என்னென்னா இந்த சூரியன் புதன் சந்திரன் சேரும்பொழுது ஏதோ ஒரு வேறு வீட்டு பிள்ளைகளை வளர்ப்பது, அல்லது குழந்தை பிறக்கிறதுக்கே வேறு ஒரு செமன் டோனரையோ அல்லது இந்த கருமுட்டை டோனரையோ பார்க்குறது. நிறைய பேருக்கு கருமுட்டை டோனர் வாங்கி பெற்றிருப்பாங்க, இல்லைனா செமன் டோனர் வாங்கி பெற்றிருப்பாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம கேட்குறப்ப அவங்க சங்கடப்படுவாங்க, சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணி சொல்லுவாங்க, பக்கத்தில் அவர் இருந்தார் இவர் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி டோனர் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி மாற்றாந்தாய் பிள்ளை அல்லது வேறு வீட்டு பிள்ளைகளை வளர்க்குறது, இல்லைனா சம்திங். இப்போ இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன், நான் கேட்குறப்ப சூரியன் புதன் விருச்சிக ராசியில் சூரியன் புதன் சந்திரன் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பிரச்சனையா, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் வேறு வீட்டு பிள்ளைகள் வளர்ந்தாங்களா, அல்லது நீங்கள் வேறு வீட்டில் வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறகு பிரச்சனை காண்றப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எங்கள் மாமா குழந்தை இல்லைன்னு சொல்லி என்னை சின்ன வயசுலேயே பிறந்தோடனே தூக்கி கொடுத்துட்டாங்க, நான் எங்கள் மாமா வீட்டில் தான் வளர்ந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ இதில் ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு இவர் ஒன்று தத்து பிள்ளையாக போயிடுறாரு, அப்படின்னா இவருக்கு ஒரு தத்து பிள்ளை வந்துடுது. இல்லாட்டினா இவருடைய ஃபியூச்சரில் இவருடைய குழந்தைக்கு குழந்தை இல்லாமல் போயிடுது. அப்போ இதை பார்க்குறப்ப சூரியன் புதன் சந்திரன் சரியாக புரிஞ்சுங்க. சூரியன் புதன் சந்திரன் இதில் செவ்வாய் இருக்குது, கூட சனி இருக்குதுன்னா அது இல்லை. நான் சொல்கிறது சூரியன் புதன் மட்டும் தனியாக இருந்து அதுக்கு 1 போல சந்திரன், அப்படின்னா சூரியன் புதன் சந்திரன், அல்லது சூரியன் புதன் ராகு அல்லது கேதுவோட சேர்ந்து சந்திரன், அல்லது சூரியன் புதன் ராகு அதுக்கு 1 போல சந்திரன். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது பிரச்சனை. எனக்கு இல்லை, இப்போ ஒருத்தர் கமாண்ட் போடலாம், எனக்கு அப்படி தான் இருக்குது, குழந்தை பிறந்துருச்சுன்னு. உங்கள் குழந்தைக்கு குழந்தை பிறக்காது. நான் சொல்கிறது புரிஞ்சுட்டிங்களா? ஏதோ ஒரு தலைமுறையை பிரேக் பண்ணுது. அப்படி இல்லாட்டினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருக்கு அந்த தன்மையே இல்லாமல் இருக்கும். சரிங்களா? டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க,
டாக்டர்கிட்ட போயிட்டு நிறைய பேர் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கேஸ் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியாது செமன் டோனர் வாங்கினது, அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும் தெரியும். அந்த பொண்ணுக்கு மட்டும் தெரியும் இது வந்து இவருடைய செமன் இல்லை அப்படிங்கிறது. அப்போ இது மாதிரி கேஸுகளும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது வந்து அவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் இன்டீப்பாக போய் பேசும்பொழுது ஆமாம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு சந்ததி விருத்திகளில் கை வைக்கிறது குரு சூரியன் அப்படிங்கிறது பேசிக்காக குழந்தை பிறகுறதுல பிரச்சனை. சூரியன் சந்திரன் மட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு 2 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கும், இவருக்கும் 2-3 வருஷம் கழிச்சு பிறக்கும். இது சாதாரண ஒரு இது. நீங்கள் சொல்கிறது அப்நார்மலிட்டி 10 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 9 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறது எல்லாத்துக்கும் சூரியன் புதன் சந்திரன் ஏதாச்சும் ஒரு வகையில் காம்பினேஷன் ஆகிருக்கும். இந்த சூரியன் புதன் தனித்திருக்கிறத பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். இது யார் யாருக்கு வருது அப்படின்னா, இப்போ எனக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறாருன்னு வைங்க. என்னுடைய தம்பிக்கும் ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறாரு. என் தங்கச்சி குழந்தை பிறக்காமல் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை ஏதோ குழந்தை பெற்றுக்குதுன்னா அவங்களுடைய ஜென்ரேஷன்லாம் அது வரும். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது பார்க்குறப்பே தெரியும், உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் ஒத்த குழந்தை இருக்கா? ஆமாம் சார், எங்கள் தம்பிக்கு ஒரே குழந்தை தான் இருக்குல்ல, நான் எங்கள் சித்தப்பா இருக்கலாம், நானே ஒரே குழந்தை தான் வாங்க. ஆனால் என் ஒய்ஃபுடைய வீட்டில் ஒரே குழந்தை தான் வாங்க. அப்போ ஒத்த குழந்தை இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் டிஃப்ரெண்ட்டு 10 வயசு 5 வயசு 6 வயசு இருக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் எல்லாம் 5 வயசுக்கு மேலே கேப் இருக்குது அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஜெனட்டிக்கான இந்த சந்ததி விருத்தி பிரச்சனை இருக்குது. அப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு ஜாத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் மட்டும் ஒரு கட்டத்தில் இருக்கும். அதுக்கு 1-7-9 சந்திரன் இருந்தால் இந்த கரு உற்பத்தி ஆகுதுல ஏதோ குழப்பம் இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி முடிஞ்சு அப்போ சூரியன் புதன் சந்திரன் மெயின், குறிப்பாக சூரியன் புதன் தனித்திருப்பது மெயின். இதை புத ஆதித்ய யோகம்னு சொல்லி உருட்டி வச்சுக்கிறாங்க. இதை யாருமே இந்த ஜோசிக்காரங்களும் ஏற்றுக்கவே மாட்டுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். லாஜிக்காக நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய விஞ்ஞானியான்னு கேட்க வேண்டியது இல்லைங்களா? அப்போ அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் ஜாதகம் வருதோ தூக்கி பார்த்தோன்னே தெரியும் சூரியன் புதன் தனித்து உட்காந்துருக்கும். தனித்தனா 2 தனித்தனியாக இல்லை, சூரியன் புதன் மட்டும் ஒரு கட்டத்தில் இருக்கும், மீதி யாருமே அந்த கட்டத்துக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. அல்லது சூரியன் இருக்கும், அதுக்கு அடுத்த கட்டத்தில் கிரகங்கள்லாம் இருக்கும், அதுக்குள்ளே புதன் வக்கரமாக இருக்கும். இப்போ புதன் வக்கரமாகி சூரியனோட ஒட்டியாவது சேர்ந்துக்கும். அப்போ இந்த சூரியன் புதன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காம்பினேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சந்ததி விருத்திகள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 குழந்தைகளுக்கு இடையில 5 வயசு கேப் இருக்குது, ஆனால் ஒரு குழந்தை தான் இருக்குது. ஒரு 2 குழந்தை பிறந்து ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசில் தவறிடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அங்கே எனக்கு 2 குழந்தை இருக்குது சார்னு ஒருத்தர் சொல்லுவார். கரெக்டாக அந்த பிள்ளைக்கு ஒரு 20 வயசு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்போ அங்கேயும் ஏதோ ஒரு புத்திர சோகத்தை கொடுத்துருக்கோம். அப்போ இப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ ஒரு ஜாதத்தில் சூரியன் புதன் என்பது சந்திரனோட சேரும்பொழுது இன்னும் வீரியமாகவும், தனியாக இருக்கும்போது கொஞ்சம் வீரியம் கம்மியாகும், ராகுக்கு இதோட சேர்றப்போ ஒரு அரை வீரியத்தோட இருக்குதுன்றதை பார்க்கலாம். சந்ததி விருத்திகளை இது ரொம்ப இண்டிகேட் பண்ணுன்றதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ குழந்தை பிறப்பு அப்படின்றப்போ கரு வந்து தங்கிடுச்சு, ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு, அதற்கு பிறகாக அந்த மிஸ்கரேஜ் அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கும் இதுதான் காரணம். ஆமாம், குரு தான் மிஸ்கரேஜ் எல்லாங்க. குரு வக்கரம் பரிவர்த்தனை சந்தி இந்த 3 நிலைமையில இருந்தால் அவங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆகும். நிறைய பேருக்கு குரு வக்கரமாக இருக்கும். ஏன்னா 6 மாதம் குரு வக்கரமாக இருக்கும். 6 மாதம் குறிப்பிட்ட ஒவ்வொரு வருஷத்துக்கு 6 மாதம் குரு வக்கரமாக இருக்கும். அந்த 6 மாதம் 5 மாதம் வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மாதம் பிறக்கிற எல்லாத்துக்கும் மிஸ்கரேஜ் ஆகும். அப்போ ஒரு மிஸ்கரேஜ் ஆச்சு கடந்து அவங்க வர வேண்டியது இருக்கும். இவங்களாவே அபார்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அதாவே அபார்ட் ஆயிடும். யாருக்கெல்லாம் குரு வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு அபாசனம் ஆகும். அது ஒன்று தவிர்க்கவே முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இவங்களுக்கே தெரியாமல் அபார்ட் ஆகும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 40 நாள் 50 நாள் தள்ளி போதுன்னுவாங்க, அப்புறம் தலைக்கு ஊற்றிட்டேன்னு சொல்லுவாங்க. காரணம்னா அவங்களுக்கு தெரியாமல் இதாயிருக்கும், மிஸ்கரேஜ் ஆகிடும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நிச்சயமா. ஸோ இந்த குழந்தை பிறப்பு தாமதமாகிறதுல நம்ம செய்ய வேண்டிய பரிகாரம் டாக்டர் போய் பார்க்கணும். ஓகேங்களா? கரெக்டான ஃபுட் எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். மரங்கள்ல இந்த பரிகாரம் குழந்தை தொட்டில் வாங்கி அது நீங்களாம் நம்பிக்க வேண்டியது. நம்மளுக்கு அப்படி நடக்கும் நம்ப வேண்டியது. அதுக்கு சம்மந்தம் இல்லை. சரிங்களா? அதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ ஒருவேளை ஜப்பானில் இருக்கிறீங்க, எந்த மரத்தில் போய் கட்டுவீங்க? சைனாவில் பிறந்தீங்க, அமெரிக்காவில் பிறந்தீங்க, ஃப்ரான்ஸ், இட்டாலி அப்படி நீங்கள் பிறந்தீங்க, எந்த மரத்தில் போய் கட்டுவீங்க? அது வந்து நம்ம நம்பிக்கை, மத நம்பிக்கை தானே தவிர நம்ம மதத்தை புண்படுத்தலை. மதத்தில் நம்பிக்கை இருக்குன்னா கட்டுங்க, அதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? ஜோசியம் அப்படிங்கிறது நான் இதை சொல்கிறேன். இது நடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா மருத்துவரை சாரணும், மருத்துவரை பார்க்கணும், நம்ம உடம்பு பத்திரமா வச்சுக்கணும். பிசிஓடி இருக்கா, ஃபைப்ராய்டு இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அமைப்பு இருக்கும். 4 கார்னரில் ஏதாச்சும் ஒன்றில் செவ்வாய் இருக்கும். மேக்ஸிமம் புருஷனுக்குடைய ஜாதத்தில் செவ்வாய் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பு, இல்லைன்னா 4 கார்னரில் செவ்வாய் இருந்தால் பொண்டாட்டிக்கும் அப்படியே தான் இருக்கும். இவருக்கு மோர்டாலிட்டி பிரச்சனை வரும், இல்லைன்னா வந்து செமன் கவுண்ட் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா எரெக்ஷன் பிரச்சனை வரும். இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓடி, ஃபைப்ராய்டு, அனிமிக்கா வருது வரும். 2 ஒன்று சொன்ன மாதிரியே நடக்கும். ஆனால் செக் பண்ணுறப்ப எல்லாம் பார்டர் தான். ஏன்னா மெடிக்கல் அப்படிங்கிறது பார்டரை தான் நம்ம மீன் பண்ண போகிறோம். எல்லாம் பார்டருக்குள்ளே இருக்குது, நார்மலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டயத்தில் என்ன ஆகுதுன்னா கம்மியாக இருக்கும். இவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி எடுப்பாங்க, 11ஆவது நாள்லேருந்து டேட்டு குறித்து கொடுப்பாங்க, நிற்காது. கடைசியில் நான் நிறைய பேருக்கு விசாரிச்சிருக்கேன். நான் அதை வந்து ஒரு சர்வே மாதிரியே எடுத்து அவங்கள்ட்ட கதையெல்லாம் கேட்டுக்கிறேன் உட்காந்து. அவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி கொடுத்தாங்க சார், அவங்க கொடுக்குற டயத்தில் எனக்கு வேலை, நான் போக முடியலன்னுவாங்க.
அப்போ விதி என்ன செய்யும் அப்படின்னா 11வது நாள் உங்களுக்கு ரப்சர் ஆயிரும். ஏதாச்சும் ஒரு ஹார்மோன் டேப்லெட் போட்டு ரப்சர் பண்ணிடுவான். 7 எக் இருக்குது ரப்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான். இவர் வேலைக்கு போயிட்டு வரமாட்டார். வந்தால் இவர் டயர்ட் ஆயிடுவார். அந்த டயத்தில் இவருக்கு கவுண்ட் கம்மியாயிரும். அப்போ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு உள்ளே எடுத்து வச்சிருவாங்க, குழந்தை நிற்காது. ஆனால் எல்லாமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை தான். அப்போ தொடர்ந்து முயற்சி செய்யணும். எல்லாத்தையும் கடந்து விதி தான் வழி. எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, என்ன செஞ்சும் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை கோடி கொடுத்தும் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் கல்யாணமே பண்ணாமல் இருக்காங்கல்ல. அப்போ இந்த சூரியன் முதல் கல்யாணம் பண்ணாமே வச்சிருக்கணும் நிறைய பேர். முதல்ல சந்ததியை வளர விடாது. ஓகேங்களா? இது ஏதாச்சும் சாபமா தோஷமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இது டிசைன் அவ்வளோ. ஓகேங்களா? இது வந்து டிசைன். அது ஒரு டிசைன்ற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதானே தவிர முயற்சி செய்யலாமே தவிர பரிகாரங்கிறது சும்மா நம்ம நம்பிக்கை வேணால் செய்யலாமே தவிர பரிகாரங்கிறது எதுவும் செய்யாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க கஷ்டப்பட்டு மெடிக்கல் வழியாக தான் போகிறாங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஜோசிக்கார், பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோசிக்கார், நான் பேர் கூட சொல்லுவேன், ஆனால் வேணாம். அவருடைய பையனுக்கு இதே பிரச்சனை தான். அவர் இப்போ மெட்டர்னிட்டியில் போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் பரிகாரம்லாம் ஊருக்குலாம் சொல்லுவார். ஒருத்தவங்க வாஸ்து, ஒரு லேடி வாஸ்து பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ஐடியா சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதை கட்டுங்க, இந்த இடத்துல கட்டுங்க, பாத்ரூமை உடைச்சு இந்த பக்கமாக செவரு வைங்க, மேலேருந்து உள்ளே குதிச்சு பாத்ரூம் வாங்கலாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய குழந்தைக்கு குழந்தை இல்லாமல் இப்படி டாக்டராக தான் அலைகிறாங்க. அவங்க இது வரைக்கும் வீட்டை அடித்து கட்டி குழந்தை பார்க்க முடியல இல்லைங்களா? ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வந்து நம்பிக்கை இருங்க. கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. கோயிலுக்கு போங்க, மரத்தை கட்டுங்க, அதை கட்டுங்க, மரத்தையும் நட்டு வச்சுருங்க, தப்பு இல்லை. ஆனால் ஜாதகத்தில் இருக்கிறது நடக்கும். அதை நீங்கள் டைரெக்டாக தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் இல்லைங்களா? மெடிக்கலாக நீங்கள் போய் பார்த்துருங்க. நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் கட்டுங்க. அந்த நம்பிக்கை உங்களுக்கு உதவணும். ஆனால் நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கிளைண்ட் மட்டும் 7 வருஷமாக குழந்தை பிறக்கலைன்னாங்க. என்னென்னு கேட்டால், நாங்கள் வந்து ஜாதகம் எங்கள் குடும்பத்தில் வந்து இது சம்மந்தமாக டாக்டர்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு நம்பிக்கையாக வச்சுக்கிறாங்க. குடும்பத்துலேருந்து சொல்லிக்கிறாங்களா, இது சம்மந்தமாக டாக்டர்கிட்ட போகக்கூடாது, வெளியே சொன்னால் தப்பாக இருக்கும், இதை போய் யார்கிட்ட டாக்டர்கிட்ட பேசுவாங்களான்ற நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க. அப்போ இவங்களெல்லாம் டெலிவரி பார்த்து எப்படி இவங்களெல்லாம் ஸ்கேன் எடுக்கிறதுன்னு தெரியல இல்லைங்களா? அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பரிகாரத்தினால் எந்த பலமும் பழுக்காது. நிச்சயமா. குழந்தை பிறப்பு ஏன் தாமதமாகுது அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.